ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் தான் பதவியேற்ற நாளிலிருந்தே பல்வேறு சர்ச்சைக்குரிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக யுக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவிடமிருந்து அதிகளவில் கச்சா எண்ணெய் வாங்கி இந்தியா ரஷ்யாவிற்கு மறைமுகமாக நிதியுதவி அளித்து வருவதாக குற்றம் சாட்டினார். ஆனால் இந்தியா தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாததால் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மீது 50% வரி விதித்து உத்தரவிட்டார். இதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்து இது நியாயமற்ற செயல் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மூலம் அறிக்கை வெளியிட்டிருந்தது. இது ஒரு புறம் இருக்க, யுக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வர டொனால்ட் ட்ரம்ப் நீண்ட காலமாக முயற்சித்து வருகிறார். இதற்காக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை தொலைபேசியில் பலமுறை தொடர்பு கொண்டு பேசியும் போர் நிறுத்தம் தொடர்பாக எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை. இந்த நிலையில்தான் அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் உள்ள ராணுவ படைத்தளத்தில் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த சந்திப்பில் உடன்பாடு ஏற்படாவிட்டால் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா மீது கூடுதல் வரி விதிக்கப்படும் என அமெரிக்கா கூறியிருந்தது. அதன்படி கடந்த 15ஆம் தேதி அமெரிக்காவுக்கு சென்ற விளாடிமிர் புட்டினை டொனால்ட் ட்ரம்ப் ராணுவ தளத்தில் வைத்து கைகுலுக்கி வரவேற்றார். அப்போது ரஷ்யா யுக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பாக இரு நாட்டு தலைவர்களும் ரகசிய அறையில் விவாதித்தனர். உலகமே உற்று நோக்கிய இந்த சந்திப்பு சுமார் 3 மணி நேரம் நடைபெற்றது. இதில் போர் நிறுத்தம் குறித்து எந்தவித உடன்பாடும் எட்டப்படவில்லை என்றாலும் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என இரு நாட்டு தலைவர்களும் தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய டொனால்ட் ட்ரம்ப், அலாஸ்காவில் நடந்த சந்திப்பு நன்றாக இருந்தது. ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது கூடுதல் வரி விதிப்பது தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கப் போவதில்லை. 2 அல்லது 3 வாரத்தில் முடிவெடுக்க வாய்ப்புள்ளது. தற்போது கூடுதல் வரி விதிக்கப்பட்டால் அது அவர்களுக்கு பேரழிவை ஏற்படுத்தும். அமெரிக்கா விதித்த வரி விதிப்பு காரணமாக ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்திவிட்டது என தெரிவித்தார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.